ஹாய் வணக்கம். நான் உங்கள் யோகா பாமா நந்தகோபால். இந்த கிளைமேட் வந்துங்க, என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர். ஓகே, இந்த கிளைமேட்டில் குழந்தைங்களுக்கு வீசிங் ப்ராப்ளம், சளி, இருமல் எல்லாமே நிறைய வரும். அதோட பனி நாள் வேறு இல்லையா? பனி நாளில் இருக்கிறப்ப அது இந்த மழையினால், திடீர்னு மழையினால் தீபாவளி, பட்டாசு புகை, ஸ்வீட் சாப்பிட்றது, இது எல்லாமே சேர்ந்து குழந்தைங்கள பாடாப்படுத்தும். அதுக்கு என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் வீட்டில் இருக்கிறப்ப எப்பயுமே இந்த ஒரு நாள் விட்டு ஒரு நாள், இந்த ஒரு வாரம் மழை நாளில் கொஞ்சம் துளசி இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க. துளசி, அப்புறம் ஓமவல்லி இலை, இது தூதுவளை, இது வெற்றிலை வச்சுருக்கேன். இது சங்கு இலை கிடச்சிதுன்னா வச்சுக்கோங்க. குப்பைமேனி தலை கொஞ்சம் வச்சுக்கோங்க. அதோட முருங்கைக்கீரை கிடச்சிச்சின்னா முருங்கைக்கீரையும் கொஞ்சம் வச்சுக்கலாம். முருங்கைக்கீரையும் கொஞ்சம் வச்சுக்கிட்டு இது எல்லாத்தையுமே வச்சுக்கிட்டு இருக்கிறப்ப கொஞ்சம் ஓமம், ஒரு ஸ்பூன் அளவு ஓமம், 4-5 பல் பூண்டு, இது நம்ம இஞ்சி ஒரு துண்டு, அப்புறம் ஏலக்காய். ஏலக்காய் ஏன் வைக்கிறோன்னா, இது எல்லாமே ஹீட்டு கொடுக்கறதுனால அதை சமப்படுத்தும். இதை எல்லாமே கொஞ்சம் உப்பு, இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு வச்சுக்கோங்க. இதெல்லாம் மிக்சியில் ஒரு அடி அடித்து நல்லா ஒரு 4 டம்ளர் தண்ணி ஊற்றலாம். அது 2 டம்ளர் ஆற வரைக்கும் வடிகட்டி எல்லாருமே சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு 2 சங்கு 3 சங்கு ஊற்றுங்க. நீங்கள் அரை டம்ளர் இது பண்ணுங்கள். இந்த சளியினாலேயோ புகையினாலேயோ குளிர்னாலேயோ ஏற்படுகிற ஜலதோஷம், இருமல், சளி எல்லாமே உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும். முருங்கைக்கீரை, குப்பைமேனி தலை என்னென்ன இருக்கிற சளியை வெளியே கொண்டுட்டு வரும். துளசி, இது எல்லாமே ஒன்றும் இது கிடையாது, நல்லா செய்யலாம். எது கிடைக்குதோ, ஒரு கீரை கிடைச்சாலும் சரி தான், அது மாதிரி செய்யுங்க. இது செய்கிறப்ப உங்களுக்கு சளி, இந்த வீசிங் ப்ராப்ளம் இதெல்லாத்தையும் நம்ம குறைக்கும். புரியுதா? நன்றி, வணக்கம்.